ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு நோன்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் பட்டை, லவங்கம் எல்லாம் எண்ணெயை காய வச்சு அதில் போட்டுக்கலாம். அதாவது இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டு காரத்துக்கு இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு ரெண்டுமே பேஸ்ட்டாகவே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பேஸ்ட் போடலை. இது கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது நல்லா அவிஞ்சு நம்ம அந்த குழஞ்சதுக்கப்புறம் நம்ம பெசஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ அந்த ஃபீலிங் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். அது கூடயே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறங்க. எப்பயுமே நீங்கள் நான்வெஜ் சமைச்சிங்க அப்படின்னா, இதே இதில் நான்வெஜ் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான்வெஜ்னாவே கடலெண்ணெய் தான். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ப்ளஸ் புதினா. நீங்கள் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி புதினா மட்டும்தான் போட போகிறேன். இதில் எந்த காயும் நான் ஆட் பண்ண போகிறதே இன்றைக்கி கிடையாது. ஏன்னா நம்ம காய் இல்லாமல் அப்படியே தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஆனால் இதில் நம்ம மெயின் குதிரைவாலி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆரோக்கியத்து வைஸ் ரொம்ப நல்லது. இப்போ நான் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நீங்கள் 2 தக்காளி போட்டுக்கிறங்க. அதுவே நம்மளுக்கு போதும். தக்காளியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் நீங்கள் உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் போடாதீங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் ப்ளஸ் அது கூடவே கொஞ்சமாக நீங்கள் கரம் மசாலா பொடி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டுக்குங்க. ஏன்னா அது ரொம்ப போட வேண்டாம். லவங்கம் போட மறந்துட்டேன், அதனால தான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு காரம் இருக்கும். அதனால் நீங்கள் காரத்துக்கு பார்த்து போடுங்க. இதாங்க குதிரைவாலி. இந்த குதிரைவாலியில் ஒரு டம்ளர் குதிரைவாலி நான் எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும். குதிரைவாலிலே இது புழுங்கல் அரிசி. இப்போ இது கூடவே நம்ம இது 1 டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா 1/4 டம்ளர் பருப்பு சேர்த்துக்குங்க, பாசிப்பருப்பு. இல்லை உங்களுக்கு அரை டம்ளர் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதெல்லாம் இதில் போட்டு தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படின்னா, இப்போ நான் 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 5 to 6 கிளாஸ் ஊற்றிக்கிறங்க. எந்த கிளாஸில் அளந்தீங்களோ அதுக்கு. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினா தான் அது குழஞ்சி வர்றப்போ நம்மளுக்கு தண்ணியாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கெட்டியாக இருந்துச்சுன்னா இது நோன்பு கஞ்சி மாதிரியே தெரியாது நம்மளுக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு மசிச்சு விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது நல்லா குழஞ்சி லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் வரும். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.